சில என் தர்ம பத்தினியே உன் தர்ம புத்திரம் வந்துகிட்டே இருக்கான். வருவா. திங்க குட்டிய மகன் பெற்ற தாய காப்பாத்த மட்டும் இல்ல, அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு பதில் கேட்க உன்னை தேடி வருவா. பதில் தானே இருக்கு. அவன் அப்பம் போன இடத்துக்கு அவனையும் அனுப்பி வைக்க போறேன். அநியாயமா ஒரு குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் அவனுக்கு அப்புறமா உன்னையும் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். இதுதான் என் பதில். சரிதானே? வாமா மருமகளே வா. இவதான் வறுமை புத்திரனோட காதலி. உன் புருஷன் என் பரம்பரையை அழிச்சிட்டு தான் நினைக்கிறேன். இப்ப அந்த பரம்பரையை காப்பாத்த போறவ இவதான். யாருமே மகனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஒன்னும் அழகா இருக்கா இல்ல ரஞ்சித்? என் பையன் வேற, நான் வேற இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரஞ்சித் சொல்றான், நீ அசைஞ்சாலே ரொம்ப அழகா இருக்கா. நீ ஆடுனா இன்னும் அழகா இருக்குமா. ஆடு.
என்பது உனக்கு தெரியவில்லையா? உனது முடிவில் ஒரு திரிபுரம் எறிவது உனக்கு தெரியும். அந்த நேரம் வரும் வரை ஆடச் சொன்னால் ஆடுவே. ஆடும் இந்த நாட்டம் தீரவே. ஆடச் சொன்னால் ஆடவே. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இல்ல பார்வதி? ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அம்மா உன்னை விட்டு ஒரே அடியா போய் சேரு. அன்னைக்கு என் கையால சாதன விதி அப்பனுக்கு, இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அதே தலை விதி மகனுக்கும். உங்க அம்மா வாழணும்னா நீ சாகணும். அதை பார்த்து உங்க அம்மா துடிக்கணும். அந்த காட்சி நானும் என் மகளை ரசிக்கிறேன். போ, மரியாதையா நீயே தூக்கு போ. போ.
நீ பண்ண மாட்டியா